செங்கோட்டையன் ஆர்வ கோளாறுல தாவேக்காவுடைய அடிப்படை எப்படி ஒர்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்காம ஆர்வ கோளாறுல வந்து டிடிவி ஓபிஎஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் வாய்ஸ்க்கு கட்சிக்குள்ள மரியாதை இல்லை. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. குடும்ப அரசியலுக்கு நாங்கள் எதிர்ப்பு, அதை நாங்கள் ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து அன்புமணி ராமதாஸையும் ராமதாஸுக்கிட்டையும் பேசுனீங்கன்னா அது வந்து எப்படி சரியா ஜனங்க ஏற்றுக்குவாங்க? மாற்றுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் உள்ள சேர்த்துக்கலையா? வந்து விஜய் கிட்ட போனா புதியவர், நம்ம என்டிஏ கிட்ட இருந்தாதான் இபிஎஸ் இருக்காரு, மோடி இருக்காரு, ஒரு பெரிய கூட்டணி பலம் இருக்கு, நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பிதான் அவர் போறாரு. விஜய் அவர் நம்பலன்னு தானே அதுக்கான அர்த்தமா இருக்கும். அமித்ஷா அழுத்தம் கொடுக்குறாரு, விஜய்க்கே அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இவங்களெல்லாம் விட்டுருவாங்களா? அப்படின்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா டிடிவி கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது. அவரு சரி இபிஎஸ் இருந்தா கூட இந்த அழுத்தம் வந்துருமே, பல்ல கிடைச்சிட்டாது இங்கே இருந்திருக்கலாம் அவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து தாவேக்கா ட்ரை பண்றாங்க, வெளிப்படையா ட்ரை பண்றாங்க. தாவேக்கா தரப்புல இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல, அவங்களோட அப்ரோச் இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இப்படி நிறைய உள்ள இருக்குல்ல. ஆனா இப்ப ஒரு தாவேக்கா வேண்டான்னு முடிவு பண்றாருல ஒரு இடத்துல. இன்றைக்கும் தினகரனுக்கு வந்து தாவேக்கா கூட போகணுன்றதாங்க ஆசை. பட் he was forced. அவருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கல அமித்ஷா. விஜய்க்கு கூட்டணி இல்ல, தனியா நிக்க போறாரு. சோ இப்ப களத்தை பார்க்கும்போது திமுக அதிமுக ரெண்டு ஜெயின்ஸ் அவங்க கூட்டணி பலத்தோட நிக்கிறாங்க. விஜய் இதுல சீன்லயே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்குது. இன்னைக்கு திமுகல எந்த பேச்சுவார்த்தை எதுவும் முடிவடையல. வெளிப்படையில தெரியுது விசிகாவுக்கு. திருமாவளவன் அதை மறுத்துட்டாரு சார். தாவேக்காவோட எல்லாம் போக முடியாது, நேத்து அவங்க கூட்டத்துல பேசியிருக்காரு. செங்கோட்டையனு பப்ளிக்ல என்ன சொல்றாருன்னா 2 நாளைக்கு முன்னால போல காங்கிரஸ் தலைவர்கள் எங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒரு சாரார். சொல்ல வேண்டியதுதான். என்னங்க அப்படி சொல்றீங்க? இவங்க எல்லாருமே விஜயை தப்பு கணக்கு போடுறாங்க. விஜய் இஸ் நாட் ஃபார் கிராண்டட் கிடையாது. இவங்க எல்லாம் முடிவு எடுக்கிற ஆள் இல்லைங்க. யாரு விஜய் கண்ட்ரோல் இல்லையோ, ஒருவேளை ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுங்கன்னு சொல்லி விஜய் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னா அடுத்த நாளே என்ன ஆகிடும்? அவருக்கு ஒன்றும் பெரிய வாழ்வா சாவா பிரச்சனை இந்த எலெக்ஷனில் இல்லை. அவர் ஏதோ 50 எம்எல்ஏ வச்சிருந்தாரு, ஆட்சியை பிடிப்பாரு, அதனால எல்லாம் போயிடுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் 50 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட பெரிய வெற்றிங்க. இல்லை, அவர் ஜெயிச்சாலே பெரிய வெற்றி தான். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி கே மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று என்டிஏ உடைய முதல் கூட்டம், தேர்தல் பிரச்சாரத்துக்கான வேலைகளை ஆரம்பித்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடைக்கு வந்துட்டாங்க. பட் எல்லாரும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஒரே மேடையில் இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பொங்கலுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, எங்களோட தான் வரப்போறாரு, பொங்கலுக்கு அப்புறம் நல்ல செய்தி வரும்னு சொன்னார். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே அவர் உடனடியாக என்டிஏ கூட்டணி போய் அங்கே கன்ஃபார்ம் பண்ணி நேற்று கூட்டணியை மேடையிலையும் ஏறிட்டார். என்ன நடந்தது? ஏன் அவர் தாவேக்கா போகாமல் என்டிஏவை சூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவில் வந்துங்க வேறு கட்சியிலேருந்து வரக்கூடிய தலைவர்களை அனுமதிப்பதிலையும் கூட்டணி கட்சிகளை தேர்வு செய்வதிலையும் ரொம்ப யோசித்து தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ திமுகவில் வந்து யார் ஒன்றாலும் ரோட்டில் போகிறவங்க வந்தால் இப்போ முதல்வர் வந்து வரவேற்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதே அமமுகலேருந்து ஒரு துணை பொதுச்செயலர் மாணிக்க ராஜாவா, அவர் காலையில் தான் ரிசைன் பண்ணுறாரு, உடனடியாக போய் முதல்வரை சந்தித்து திமுகவில் இணைகிறாரு. அதே மாதிரி தான் வைத்தியலிங்கம். ஆக திமுகவோ அதிமுக எல்லாமே டெஸ்பரேட்டாக இருக்காங்க. யார் வந்தாலும் இழுத்து போடியா, யாரை பற்றியும் அதெல்லாம் என்ன திட்டினாங்க என்ன ஏது அதெல்லாம் இல்லை, வந்தால் சேரு அப்படின்ற லெவலில் இருக்காங்க. பட்டு தாவேக்கா நான் 2 வருஷமாகவே நான் அப்சர்வ் பண்ணுறேன். அவங்க வந்து கூட்டணிக்கு கட்சிகளை சூஸ் பண்ணுறதுலையும் அவங்க விரும்புறதுலையும், அதே போல் வேறு கட்சியிலேருந்து அந்த கட்சியில் வர காத்துட்ருக்கிறவங்க விரும்புகிறவங்களையும் ரொம்ப சூஸியாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து இவங்களால வந்து நமக்கு கட்சிக்கு நல்ல பேரா கெட்ட பேரா அப்படிலாம் பார்த்து தான் சேர்க்குறாங்க. ஆனால் செங்கோட்டையன் ஆர்வ கோளாறுல அவர் வந்து சேர்ந்த உடனே இந்த ஓபிஎஸ் டிடிவி இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக அவங்களெல்லாம் கொண்டு வர்ற முயற்சியில் தீவிரமாக இறங்கிட்டார். அதாவது அவருக்கு தெரியல இங்கே தாவேக்கால வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இங்கே சிந்திக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியல. அவர் ஒரு மாமூலான
திமுக அதிமுக மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரிஞ்சது, ஓ இதுங்க வந்து அப்படிலாம் சேர முடியாது. என்னை கேட்டால் ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அவர் கூப்பிட்டு வந்த நிறைய பேர் வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு, ஆனால் அது சேர முடியாமல் மறுநாள் காலி பண்ணிவிட்டு திரும்ப ஊருக்கு போன கதையெல்லாம் தெரியும். அதனால் வந்துங்க தாவேக்காவுடைய அடிப்படை, அதனுடைய அதாவது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்காம ஆர்வக் கோளாறுல வந்து டிடிவி, ஓபிஎஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தார். பட் டிடிவியை பொறுத்தவரையில் ட்ரெடிஷ்னல் அரசியல் பண்றாரு. இவங்க ஆமா. தானே வித்தியாசமா இருக்கோங்கிற ஆமாம், பேர்ல. வித்தியாசமான அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறார். யார்? விஜய். ஆ. மாமூலான அரசியல் கிடையாதுங்க. அதனால தான் நம்ம அண்ணா அவர் பேசலையே, அவர் அறிக்கை விடலையே, இதுக்கு பதில் சொல்லலையே, பதிலடி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்ப்பது காரணமே நம்ம ஒரு பார்த்து பழகி ஒரு 10-50 வருஷமா நமக்கே ஒரு இதான் இலக்கணம். அரசியல்வாதின்னா வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டு, துண்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த இலக்கணத்தெல்லாம் உடைக்கிறாங்க இப்போ வர நியூ ஜென் பொலிட்டீஷியன்ஸு. அது வந்து கெஜ்ரிவாலாக இருக்கலாம், அல்லது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கலாம், உதயநிதியாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், ஈவன் ராகுல் காந்தி கூட ஒரு மாமூலான அரசியல்வாதியாக கிடையாது. அது மாதிரி அவர் டிடிவியை எப்படி வந்து இவர் இந்த கட்சியில் கொண்டு வர முடியும்னு நம்பினாரு அப்படின்றதே எனக்கு புதிராக இருந்தது. நான் என்ன கேட்குறேன், இப்போ டிடிவி இங்கே கட்சியில் சேர போகிறதில்ல, அவரால் கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வரப்போறதில்லை. இந்த தேர்தலுக்கான ஒரு தொகுதி உடன்படிக்கை, தேர்தலுக்கு அப்புறம் அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், பிரிஞ்சு போகலாம். இந்த தேர்தலுக்கு மூன்றாவதாக ஒரு அணி விஜய் தலைமையில் வந்து ஒரு அணி ஃபார்ம் பண்ணி அந்த அணி தேர்தலை சந்திச்சா டிடிவி மாதிரியான ஒரு சமூக பலம் கொண்ட, சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒருத்தர் கட்சிக்குள்ளே வர்றது நல்லது தானே. அப்போ அதை மைண்ட் பண்ணி தானே செங்கோட்டையன் சொல்கிறாரு. இல்லை கட்சிக்குள்ளன்னு சொல்லிட்டீங்க நீங்களும். கட்சிக்குள்ளெல்லாம் இல்லை, கூட்டணி. ஆனால் ஒன்றுங்க, அதாவது உங்கள் கூட யார் இருக்காங்கன்றதையும் ஜனங்க பார்ப்பாங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்ப அரசியலுக்கு நாங்கள் எதிர்ப்பு, அதை நாங்கள் ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸிக்கிட்டையும் பேசுனீங்கன்னா அது வந்து எப்படி சரியா ஜனங்க ஏற்றுக்குவாங்க? சொல்லிட்டு செங்கோட்டையன் உள்ள சேர்த்துக்கலையா? அதுவே பண்ணல. நம்ம செங்கோட்டையன் கதை வேற. ஹி வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் அண்ணா டிஎம்கே. அவர் அங்கே இருக்கும்போதெல்லாம் கூப்பிட்டு வரல. அவருக்கு போக்கிடமே இல்லைன்னு அவர் 50 வருஷம் பயணித்த ஒரு கட்சியிலேருந்து அவரை வந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றிய நபருக்கு ஃப்ரீடம் இருக்குங்க, ஈ கேன் சூஸ் அமங். ஆனால் அவரை பிடிக்கிறதுக்கு சேகர் பாபு அனுப்பிச்சு எவ்வளோ லாபி பண்ணாங்க டிஎம்கேன்னு நமக்கு தெரியும். நீங்கள் வந்து தாவேக்கால் அவர் போயிட போகிறாருன்னு தடுக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணாங்க, திமுகவே பண்ணிச்சு. அதனால் வந்துங்க, அதாவது வந்துங்க செங்கோட்டையன் மேலே பெருசாக ஒன்றும் ஊழல் கரை, இத்தனை வருஷம் அவர் ஆட்சியில் இருந்திருக்கார், மந்திரியாக இருந்திருக்காரு, 9 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. திமுக ஆட்சியில் அவர் மேலே கேஸ் போட்டாங்கன்றது உண்மைதான். அதனால் அவர் ஒரு தேர்தலில் கூட கலந்துக்காமல் இருந்தார், பங்கெடுக்க முடியல. ஆனால் அதெல்லாம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தால் வந்து இதாகிடுச்சு, நிராகரிக்கப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இப்போ யார் மேலே வேணால் அவர் மேலே ஸ்டிக் பண்ணவே இல்லை. அதனால் பொது இன் ப்ராடர் வே ஜென்ரலாக என்னன்னா, செங்கோட்டையன் வந்து ஊழல் பேர் வழி இல்லை. நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க. ஆனால் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, டிடிவி வந்து விஜய் கிட்ட போனால் புதியவர், இன்னும் இது வரைக்கும் ப்ரூவன் இல்லை, அன்ப்ரூவனாக இருக்காரு. இவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன வெற்றி வாய்ப்பு? 30 சீட் இல்லை 40 சீட்டு கூட அவர் கொடுக்கட்டுமே, சிறு சீட்டை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது? நம்ம என்டிஏ கிட்ட இருந்தால் தான் இபிஎஸ் இருக்காரு, மோடி இருக்காரு, ஒரு பெரிய கூட்டணி பலம் இருக்குது, நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பி தானே அவர் போகிறார். விஜய் அவர் நம்பலன்னு தானே அதுக்கான அர்த்தமாக இருக்கும். இல்லை, நீங்கள் வந்து இப்போ பிளேட்டை மாற்றி பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை விஜய் வந்து எந்த விதத்துலையும் கணக்கில் ஆரம்பத்துலேருந்தே எடுக்கலை. செங்கோட்டையன் தான் பேசிகிட்டு இருக்காரு இவங்க கூட. சொல்லாமல் பேசிட முடியுமா? ஏங்க, சொல்லி முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு வரலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் விஜய் வந்து என்டர்டெயின் பண்ணல. இன்ஃபேக்ட் டிடிவி பல பொதுவெளியில், பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் நேராகவே பார்த்துருக்கேன், தொலைக்காட்சி மூலம். அவர் என்ன சொன்னார்னா, ஒன்றுக்கு பலமுறை நான் கேட்டேன். அவர் வந்து விஜய் தலைமையில் வெற்றி கூட்டணி அமையும், அதுதான் ஜெயிக்க போகுது, மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு விஜய் புகழ் பாடிட்டு இருந்தார். விஜயால் தங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியாது, விஜயால் வந்து தான் போனால் பலன் இருக்காது அப்படின்னு நினைச்சாரு அப்படின்றது இன்றைக்கி ஒன்றா நீங்கள் கதை சொல்லலாம். ஆனால் இன் இஸ் ஹார்ட் ஆஃப் பார்ட்டு அவருக்கு வந்து
விஜய் கூட போகணுன்றது தான் அவருக்கு விருப்பம் இருந்தது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சுருக்கமாக. இப்போ என்டிஏலேருந்து டிடிவி வெளியே வந்து எத்தனை மாதம் ஆச்சு? ஹார்ட்லி 5 months, 5 மாதம் தான் ஆச்சு என்டிஏலேருந்து. அவர் வந்ததுக்கு காரணம் என்ன? மோடியினுடைய கொள்கை பிடிக்காம, பாஜக கொள்கை பிடிக்க இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இபிஎஸ் தான். இபிஎஸ் வந்து அதிமுகவை அமித்ஷாவை சந்தித்து அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வராரு. அமித்ஷா எந்த அளவுக்கு போகிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் டிக்ளேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கூட்டணியில் இருக்க முடியல. அதனால் ஈ குட்ஸ் நாட் ஆன் ஐடியாலஜிக்கல் ஆர் பொலிட்டிக்கல் ரீசன், பர்சனாலிட்டி ஈகோ கிளாஸில் தான் அவர் வெளியே வந்துடுறார். வெளியே வந்து கூட சும்மா இல்லை. நீங்கள் ஒவ்வொரு செய்திலையும் எடப்பாடியின் துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தோம். அந்த துரோகிய முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த அணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் பேசினார். அதாவது வெளியே வர்றது சும்மா இருக்கிறது வேறு விஷயம், வெளியே வந்துட்டு அவரை நாங்கள் முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பது தான் எங்களுடைய முழு முதல் கடமை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். புரியுதுங்களா? அப்போ அவருக்கு ஒரே ஆப்ஷன் வந்து தாவேகா தாங்க. திமுகவுக்கு அவர் போக முடியாதுங்க. திமுக வந்து ட்ரை பண்ணாங்க, அவரையும் கொண்டு வந்து ஏன்னா அவங்க இப்போ கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி இருக்காங்க. யார் வந்தாலும் இழுத்து போட்டு சேர்த்துக்கணுன்ற அளவுக்கு திமுக டெஸ்பரேட்டாக இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அவங்க வெளியே பேசுகிறது ஹாலோ, நாங்கள் தான் பலமாக இருக்கிறோம், எங்கள் கூட்டணி பலமாக, அதெல்லாம் சும்மா பேச்சு. பிரேமலதா பேசுகிறாங்க, ராமதாஸ் பேசுகிறாங்க, யார் யாரெல்லாம் கிடைப்பாங்களோ எல்லாரையும் இழுத்து போட்டுக்கலான்றது தான் அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஆனால் தினகரனுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது, டிவிகே என்ற ஆப்ஷன். அதனால தான் அவர் வந்து விஜயை சந்தித்து கூட பேசாமல், விஜயோட எந்த இன்ட்ராக்ஷனும் பண்ணாமல், 1-to-1 பர்சனலோ விஜயை புகழ்ந்து பேசினார். அந்த அணி தான் ஜெயிக்க போகுதுன்னெலாம் சொன்னார். ஆனால் திடீர்னு சீச்சி இந்த பழமொழி இப்போவும் ஒரு விஜயை எந்த விதத்துலையும் தப்பாக சொல்லலை. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடிக்கும் எங்களுக்கும் பங்காளி சண்டை இருந்தது, அதை நாங்கள் தீர்த்துக்கிட்டோம் அம்மாவின் ஆட்சிக்காக. இப்போ வந்து எடப்பாடி என்ன சொல்கிறார், வைகோ பேசாத பேச்சா ஸ்டாலின் திமுகவை, நீங்கள் ஒன்றா இருக்கும்போது நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடாதான்னு நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஒரே டவுட்னா, இப்போ டிடிவி வந்து விஜய் கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவெளியில் பேசுகிறாரு, செங்கோட்டையனும் பேசுகிறாரு, செங்கோட்டையனும் பொதுவெளியிலே செய்தியாளர் சந்திப்பில் அதை பதிவும் பண்ணுறாரு. ஸோ இப்படியான இருக்கும்போது இன்னும் கொஞ்ச காலம் காத்திருந்தா ஒருவேளை ஒரு விஜய் தலைமையில் ஒரு அணியாக உருவாகிற பட்சத்தில் இந்த கூட்டணியாக கூட உருவாகிருக்கலாம். ஆனால் அதை மீறி செங்கோட்டையன் இப்போ ஒரே வாரத்தில் அது வேண்டாம், எனக்கு தாவேக்கா வேண்டாம், ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அமித்ஷாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் போதாது, திமுகவை வீழ்த்தணும், எப்படியாவது திமுக ஆட்சிக்கு வர்றது தடுக்கணும்னு புதுக்கோட்டையில் பேசினார் ஒரு ஹோம் மினிஸ்டர். எப்படியாவதுன்னா எப்படி? அதனால் அவருக்கு வந்து இந்த முறை கண்டிப்பாக திமுக வீழ்த்திடணுன்றதுல அமித்ஷா வந்து உறுதியாக இருக்கார். அவருக்கு உண்மை தெரியுது, உண்மை விவரமும் தெரியுது, இந்த 2 பேர் சேர்ந்தா மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது. அப்போ விஜயை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க காய் நகர்த்துறாங்க. டைரக்ட்லி இன்டைரக்ட்லி திரைமறைவில் நிறைய வேலைங்க பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து அதுக்கு வந்து மசிய மாட்டேன்றாரு. விஜய் வந்து இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் இன் எனி மேனர், ஃபோன் கூட பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த மற்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, விடுபட்ட ஆட்கள் ஏற்கனவே என்டிஏலேருந்து இப்போ ஒதுங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சேர்க்கணுன்றதில் முடிவு பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னா அமித்ஷா பிளான் பண்ணுறாருன்னா, எங்கள் கூட வரமாட்டேன்றீங்கல்ல தாவேக்காக்கு யாருமே அலையன்ஸ் கிடைக்காதபடி பண்ணணும், யார் போனாலும் அவங்கள நம்ம கேப்சர் பண்ணோன்னு. இது வந்து 2 விதத்தில் நீங்கள் பார்க்கணும். ஒரு புறத்தில் இவர் பேசிகிட்டே இருக்கார், யார் இருக்கை ஓசையை தானேங்க சத்தம் வரும், டிடிவி பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் எங்கேயாவது தாவேக்காலேருந்து விஜயோ புஷி ஆனந்தோ யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? அவங்க தான் மேட்டர். இல்லை செங்கோட்டையனை விடுங்க, செங்கோட்டையன் ஓல்டு ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஷிப்பில் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நல்ல எண்ணத்தில் தான் அவரும் பண்ணுறாரு. ஆனால் இங்கே வந்து அவங்க ரொம்ப ஃபில்டர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதாவது புஷி ஆனந்த் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்காருங்க. இஸ் ஏ குட் ஆர்கனைசர்,
ரொம்ப ஆட்களை ஸ்டடி பண்ணி தான் ஒருத்தராக சேர்க்குறாங்க. ஸோ அதனால் அது அந்த அந்த இன்ட்ரிகாசிட்டிஸ் தெரியாமல் செங்கோட்டையன் மேலோட்டமாக நம்ம நிறைய பேரை கொண்டு வரலாம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அதை இவங்களும் நம்பிட்டாங்க. செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு க்ளோஸ் ஆகிட்டதால, ஸோ செங்கோட்டையன் சொல்கிறது விஜயினுடைய வாக்குன்னு இவங்கள நினச்சிக்கிட்டு இவங்களும் பப்ளிக்கில் வந்து விஜயை தூக்கி பேசிட்டாங்க. ஸோ விஜய் கண்டுக்கவே இல்லைன்றது ஒரு பக்கம். செங்கோட்டையன் வாய்ஸ்க்கு கட்சிக்குள்ள மரியாதை இல்லை அப்படிலாம் நீங்கள் ஒரேடியாக சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஆட்களை கூட்டணி கட்சிகளை கொண்டு வருவதில் அவர் வந்து என்ன விஜய் நினைக்கிறாரு, கட்சி தலைமை என்ன நினைக்குதுன்றத தப்பாக ரீட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். மதிப்பில்லைன்னா நம்ம அதை சொல்ல வேணாம். ஆனால் இது ஒரு பக்கம். அதாவது போதுமான அந்த இவருக்கு இவர் 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 ஒரு பேசுகிறாரு, ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரமாட்டேங்குது விஜய்கிட்டேருந்து. அதுக்கு பதிலாக அமித்ஷா கிட்டேருந்து அழுத்தம் வருது. அமித்ஷா கிட்டேருந்துன்னா வந்துருங்க, இல்லைன்னா சிக்கல். இப்போ அமித்ஷா எவ்வளோ பவர்ஃபுல்லானாலும், ரெண்டாவது இவர்கிட்ட எவ்வளோ துளைகள் ஓட்டைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஃபெரா கேஸ் வயலேஷன் ஒன்று இருக்குது, ஒரு கேஸ் இருக்குது. சிங்கப்பூர் ஹோட்டல் சொத்து குவிப்பு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து தேர்தல் சின்னம் வாங்கிறதுக்கு அது ஏற்கனவே திகார் ஜெயிலில் இருந்துட்டு அந்த கேஸ் இருக்குது. இப்போ இது மாதிரி மெனி கேசஸ் ஆர் பெண்டிங். அன்புமணி கேஸ் அதுதான். இது வந்து அமித்ஷா தாங்க வந்து அமித்ஷா நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இல்லை அமித்ஷா அழுத்தம் கொடுக்குறாரு. விஜய்க்கே அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா இவங்களெல்லாம் விட்டுருவாங்களா? அப்படின்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா டிடிவி கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது. அவரே சரி இபிஎஸ் இருந்தா கூட இந்த அழுத்தம் வந்துருமே, பல்ல கிடைச்சிட்டாது இங்கே இருந்திருக்கலாம்னு இருந்திருக்கலாம். அவர் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்துட்டு தாவேக்காவை ட்ரை பண்றாங்க, வெளிப்படையா ட்ரை பண்றாங்க. தாவேக்கா தரப்புல இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, இல்லைன்னா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அவங்களோட அப்ரோச் இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். இப்படி நிறைய உள்ள இருக்குல்ல. ஆனா இப்ப ஒரு தாவேக்கா வேண்டான்னு முடிவு பண்றாருல ஒரு இடத்துல. அவர் முடிவு பண்ணலைங்க. அதாவது நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. அதாவது இன்றைக்கும் தினகரனுக்கு வந்து தாவேக்காவை கூட போகணுன்றது தாங்க ஆசை. பட் ஹி வாஸ் ஃபோர்ஸ்டு. அவருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கல அமித்ஷா. நீ இங்கே வா, இல்லைன்னா உனக்கு எல்லா ஃபைலும் ஓப்பன் ஆகும். அன்புமணி கஷ்டம் அதே தாங்க. அவருக்கும் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் இருக்கு. இப்போ ஏடிஎம்கேவே நான் இதை சொல்றேங்க, எடப்பாடியே வந்து வழக்குகளை வச்சு நம்ம வழக்குகளை ஒரு காரணமா சொல்லலாம். ஆனா அப்படி வழக்குகளை வச்சு நம்ம அரசியல்வாதிகளை அப்படிலாம் வளர்ச்சிட முடியாதுன்னு நம்ம சமீபத்துல நிறைய வரலாறுகளை பார்த்தோம். சரிங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. எடப்பாடி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தான் பாஜக இருக்கணும் அவருக்கு. ஆனால் அந்த தேர்தலில் அவர் பாஜக என்டிஏ உதறிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஏங்க திடீர்னு ஒரு 5 கார் மாறி டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தாரு? அதுக்கு பின்னால் அவருக்கு ஏற்பட்ட இன்கன்வீனியன்ஸ், அவருடைய சம்பந்தி, அவர் பையனுடைய கேஸுகள், இடி ரைட்ஸு, வேலுமணி மேலே இருக்கிற கேஸுகள், இந்த அழுத்தங்கள்லாம் இல்லையா? 2024 இந்த அழுத்தங்கள்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்களா? அப்போ பாஜக இபிஎஸ் தேவையில்லை, அப்பயே அந்த அழுத்தத்தை கொடுக்கல பாஜக. இல்லையே, ரெய்டு நடந்தது எப்போ? இல்ல அந்த லாஜிக் படி பார்த்தா அதாவது 24லயே பாஜக அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்துருக்கணுமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் இல்ல. அப்போ அண்ணாமலை வந்து அமித்ஷா மோடியை வந்து தவறா வழி நடத்திட்டாங்க. கரெக்ட் தான் சார். இல்ல அவங்க நம்பிட்டாங்க. அதனாலதான் அண்ணாமலையை பனிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ பனிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு காரணமே என்னன்னா, நீ எங்களை வந்து தவறான தகவலை கொடுத்து நம்ப வச்சுட்ட. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்க ரியலாகவே நம்ம தாங்க வரப்போகிறோம், நம்ம 8 சீட் வரப்போகிறோங்க, தனியாக வரப்போகிறாங்க, நம்ம தனியாக வந்துட்டோங்கன்னு இவர் ஃபால்ஸாக வந்து அவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால் அவங்க வந்து 2வதாக தான் வருவார், நமக்கு கீழே தான் ஏடிஎம்கே வரும்னு சொல்லி பொய் சொல்லிட்டாரு. அதன் காரணமாக, அதை நம்பினதின் காரணமாக இவருக்கு அழுத்தம் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வாட் இஸ் வாட், பிஜேபி என்ன பலத்தில் இருக்குன்னு. அதனால தான் இவரை வந்து இறக்குனதுக்கு ஒரு காரணங்களில் இவர் வந்து ராங்காக மிஸ்லீட் பண்ணிட்டாரு லீடர்ஷிப்ன்றது. அது இல்லாத இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான கோடி சேர்த்துட்டாரு பதவியிலே இல்லாமன்றது. அதே போல் சபரீசனோடு இவருக்கு நெருக்கமாக இருக்குது. இவர் ஒரு ட்ராஜன் ஹார்ஸ், அண்ணாமலை வந்து டிஎம்கேவுடைய ஸ்பை அப்படின்ற மாதிரிலாம் மேலிடத்துக்கு பாஜகலேருந்து கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அப்புறம் தான் ஓஹோ இது சரியில்லைன்னு அமித்ஷா கையில் எடுத்து அவரே முயற்சி பண்ணார். அதுக்கு முன்னால் தான் இதெல்லாம் நடத்துனாங்க ரைட்ஸ். அதாவது இபிஎஸ் வீட்டில், சம்பந்தி வீட்டில் ரைடு, எஸ்பி வேலுமணி கேஸு, அதாவது இபிஎஸ் பையனையே ஒரு கேஸில் குடுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொந்த
ஃபேமிலி இமிடியேட் ஃபேமிலி பாதிக்கப்பட்டோன்னோ அவருக்கு ஹீட் தாங்க முடியல இபிஎஸ். அதனால தான் போனாரே தவிர அதுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங்காக அண்ணாமலையை மாற்றிடுறோம். இப்போ 2 பேருக்குமே அண்ணாமலை வேணான்னு ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில். நான் ஒருத்தர்கிட்ட கூட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது விவாதத்தில் சொன்னேன், நான் அண்ணாமலையை வந்து எடப்பாடி மாற்றிட்டார் பார்த்தீங்களான்னாரு. அப்படி தப்பாக சொல்லாதீங்க. அமித்ஷாவுக்கும் அண்ணாமலையை மாற்றணுன்னு இருந்தது, எடப்பாடியை வச்சு மாற்றிட்டாங்க. சரி, அண்ணாமலையே மாற்றக்கூடிய வல்லமை எடப்பாடிக்கு இருந்ததுன்னா ஏன் வந்து இப்போ தினகரனை பற்றி அவர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தார், இப்போ தினகரனை ஏன் அவர் வரவிடாமல் தடுக்க முடியல? ஸோ அதனால் அமித்ஷா இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். இப்போது இவ்வளவு சிக்கல்கள் உள்ளே இருந்தாலும் ஓரளவுக்கு இவங்க கூட்டணியை அலைன் பண்ணிட்டாங்க. தேமுதிக உள்ளே வரதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா 2019 கூட்டணி திரும்ப இவங்க ஃபார்ம் பண்ணிடுறாங்க. திமுக கூட்டணி ஏற்கனவே அவங்க ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்க அந்த கூட்டணி தேர்தலில் சந்திக்க போகிறதா அவங்களும் சொல்கிறாங்க. விஜய்க்கு கூட்டணி இல்லை, தனியாக நிற்க போகிறாரு. ஸோ இப்போ களத்தை பார்க்கும்போது திமுக அதிமுக 2 ஜெயின்ஸ் அவங்க கூட்டணி பலத்தோடு நிற்கிறாங்க. விஜய் இதில் சீன்லேயே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்குது சார். இப்போ சமீபத்தில் நேற்று இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோற்றம் கிடைக்கிறதுக்கு காரணம், அதாவது வந்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஆல்மோஸ்ட் செட்டில்டுங்க. மேலும் 1 or 2 வரலாம், அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே. ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு டார்கெட் ஃபிகர் இருக்குது, இவ்வளோ சீட்டில் நிற்கணும்னு. இப்போவே அவர் வந்து 50-54 சீட்டை வந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு இன்க்ளூடிங் பிஜேபி கொடுத்துருக்காரு. அதனால் அதுக்கு கீழே போக முடியாது, வாய்ப்பு இல்லை. இனிமேல் ஏடிஎம்கேல போனால் சிங்கிள் டிஜிட் கட்சிகள் 2-3 சீட்டு இல்லை ஒரு மேக்சிமம் 5-6 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு அங்கே இடம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அது ஆல்மோஸ்ட் செட்டில்டுன்னு வச்சிங்களேன். திமுக கூட்டணி நான் அப்படி சொல்ல முடியலைங்க. ஏன்னா இன்னும் இங்கே நெகோசியேஷனே ஸ்டார்ட் ஆகலை. இன்றைக்கி தான் இந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் 15 சீட்டு தேர்வு செய்து பலமாக இருக்கிற 12க்கு வந்து வாங்கலான்னு லிஸ்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க செயற்குழுவில், நான் செய்தியில் பார்த்தேன். ஸோ இன்னும் திமுக வந்து பேச்சுவார்த்தையே தொடங்கலை. அதில் ஒரு கன்னிங்னஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா இழுத்துன்னு போய் கடைசி நிமிஷத்தில் எய்தர் டேக் இட் ஆர் லீவ் இட்னா நோ சாய்ஸ், ஆல்டர்னேட்டிவ் இருக்காது மற்றவங்களுக்கு. திமுக சொல்கிறத கேட்டுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவங்களால வேறு எந்த முடிவும் எடுத்து போக முடியாதுங்க, சடன் யூட்டர்ன் அடிக்க முடியாது. அதுக்கு தான் இவங்க வந்து திமுக வந்து டிஎம்கே காங்கிரஸ் கூட டிசம்பர் 15 எங்களுக்கு முடிவு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. காத்துட்ருக்குறோம், பாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்லிட்டார் அந்த கிரீஷ் சோடங்கர். டிசம்பர் 15 எப்போ போச்சுங்க, ஜனவரி 15 போயிடுச்சு. இவங்க வந்து இழுத்துட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, எதிராளிகளுக்கு நம்மை விட்டு போய் வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதன் விளைவாக இன்றைக்கி திமுகவில் எந்த பேச்சுவார்த்தை எதுவும் முடிவடையலை. ஈவன் ராமதாஸ் கிட்ட பேசுறது கூட அப்படியே நிற்கிது இந்த திருமாவளவனுடைய எதிர்ப்பின் காரணமாக. ஸோ இந்த அணி வந்து செட்டில்டுன்னு நான் ஒத்துக்கலை. டெக்னிக்கலாக அவங்க ஒன்றா தான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு வெளிப்படையில் தெரியுது, விசிகாவுக்கு பாமக வர்றதில் விருப்பம் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, சீட்டில் வந்து அவங்க டபுள் டிஜிட்டுக்கு மேலே தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லா கட்சிகளும் இல்லை, போன முறை வந்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலைங்க. அவங்களுக்கு வந்து பிஜேபி வந்துடுது, ஆபத்து, உடனே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த முறை அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்க அணிகளும் ரொம்ப இது பண்ணுறாங்க. அதை மறுத்துட்டாரு சார். தாவேக்காவோடலாம் போக முடியாது, நேற்று அவங்க கூட்டத்தில் பேசியிருக்காரு. தாவேக்கால போகணும்னு இல்லைங்க, தனியாக போடலாம அவங்க ஒரு 25 என்ன கிடைக்கும் சார்? அதுக்காக தொடர்ந்து 2 MP தொடர்ந்து இந்த 6 சீட்டை வாங்கி 2 எம்எல்ஏ. 2019 முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க. கரெக்ட், நான் மறுக்கல. 2019 நான் விசிக கட்சியில இல்ல, அவங்க கட்சியிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அந்தஸ்து கிடைச்சிருக்கு. 2 MP 4 எம்எல்ஏ வச்சு கட்சிக்கு இருக்குல்ல, அதெல்லாம் ரைட்டுங்க. ஆனா அவங்க கட்சியில வந்து திமுகவுக்கு இவ்வளவு ஒரு நம்பகமான ஒரு அலையா இத்தனை வருஷம் இருக்கிறோம். நம்ம திமுக மேலே குறை சொன்னால் யாராவது திமுக காரன் கூட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். ஆனால் விசிக வந்து முன்னால் வந்து டிஃபெண்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு உரிய மரியாதை, உரிய அங்கீகாரம் நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படின்ற சிக்கல் இருக்குது.
அதே போல் ராஜா ப்ராப்ளம் திருமாவளவனே காலையில் சொல்லிட்டாரு, நான் அதை பெருசாக நினைக்கல, அதை அது முடிஞ்சு போன விஷயம்ட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயம்தான் டிக்லிஷாக பார்க்குறேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்டு என்ட்ரி ஆஃப் ராமதாஸ் பாமக இன் டிஎம்கே அலையன்ஸ். இது 2ல் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் இருக்குங்க விசிகாக்கு. அதே போல் காங்கிரஸுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா, எல்லாம் வந்து செட்டில் ஆகிடுச்சு டெல்லியில் அப்படின்னு சொன்னாலும் எது செட்டில் ஆகலைன்னா எவ்வளோ சீட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸும், அதே போல் வந்து ஆட்சியில் பங்கு அமைச்சர்களால் காங்கிரஸ்காரங்க இடம்பெறணுன்றதில் ராகுல் காந்தி இஸ் வெரி பர்டிகுலர்னு சொல்லி இந்த வாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லேயும் தென்னிந்தியாவில் வந்து காங்கிரஸ் தோற்று இருக்குது, படுதோல்வி அடைந்திருக்குது, ஆட்சி இழந்திருக்கு. அது எழுந்து கம்பேக் ஆகிடுச்சு. தெலுங்கானாவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு தென்னிந்தியாவை பற்றி தான் படுதோல்வியாச்சு. இல்லை, தென்னிந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து கட்சி தேஞ்சிக்கிட்டே இருக்குது? ஆட்சி பண்ண இடம் இது. நீங்கள் தோல்வி வரும். எல்லா அரசியல் கட்சியும் இப்போ டிஎம்கே 2 சீட்டு ஜெயிச்சு இருக்குது. எதிர்கட்சி அந்தஸ்தையெல்லாம் எழுந்திருக்கு. ஜெயலலிதாவே தோத்துருக்காங்களே, பெரிய தலைவர்கள் தோக்கறது சகஜம். அண்ணாதுரையே தோத்துருக்கிறாரு, காமராஜரே தோத்துருக்கிறாரு. ஏன் ஜெயலலிதா தலைவர்களுக்கு ஒன்றும் இல்லையே? அதனால கருணாநிதி ஆல்மோஸ்ட் தோத்துட்டார் அண்ணா நகர்ல. அண்டேக்கு எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி ஒத்துக்கியான்னு சொன்னதால தான் கருணாநிதிக்கு இன்னும் அந்த ரெக்கார்டு இருக்கு, தோற்காத தலைவர்னு. அண்ணா நகர்ல கருணாநிதி HV அண்டே டாக்டர் கிட்ட தோத்துட்டாரு, ஆல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க கவுண்டிங்க. ஸோ கலாட்டா வரும், பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. அதனால் தோக்காத ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது பெரிய விஷயம் இல்லைங்க, ரைட்டா? இப்போ என்னன்னா, இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ நாளாக இருந்த மாதிரி இனிமேல் கூட்டணியில் போக முடியாது அப்படின்ற ஒரு ஃபர்ம் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க லீடர்ஷிப்பில். இல்லைன்னா செல்வ பெருந்தகை வந்து அந்த தலைவர்கள் கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 விஷயம் சொல்கிறேன். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பப்ளிக் கொடுத்தார். KC வேணுகோபால் கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார்னா, கூட்டணியை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டோம், தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும் முடிவெடுத்து அறிவிப்பார்கள், வேறு யாரும் இதை பற்றி இனி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டணியை பற்றி என்ன முடிவெடுத்து அறிவிக்கிறதுக்கு இருக்குது? ஒரு கூட்டணியில் 10 வருஷமாக இருக்கிறீங்க நீங்கள். இந்தியா கூட்டணியில் டிஎம்கே ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு அங்கம். அப்புறம் இந்த கூட்டணி எங்கேயும் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் நான் நல்லா கூர்ந்து கவனித்தேன். மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய ட்விட்டராக இருக்கட்டும், அந்த பதிவாக இருக்கட்டும், KC வேணுகோபால் படித்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் எதை அவங்க மறந்து கூட சொல்லனா, அவர் அலையன்ஸ் வித் டிஎம்கே இஸ் கண்டினியூயிங். இந்த ஒரு சின்ன வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் பார்கெயினுக்கு வெயிட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கும் ஹோல்ட் இருக்குல்ல. அதாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் மற்ற கட்சிகளில் எனக்கு ஒன்றும் பெருசாக கருத்து இல்லை. இந்த காங்கிரஸ் விசிகாவில் இன்னும் அன்செட்டில்டாக தான் இருக்குது, செட்டில் ஆகலை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு புரிதல். நான் நினைக்கிறேன் இது தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், பட் இப்படியெல்லாம் இருக்குது. இது இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே இது செட்டில் ஆகும், செட்டில் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் ஒத்துக்குவேன், அப்போ தான் நான் ஒத்துக்குவேன். தனியாக தான் தாவேக்கா போகிறேன். அன்டில் தென் ஐ வில் பி வாட்சிங் த ஃபன். இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ தான் நான் ஒத்துக்குவேன். இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன் அவர். ஏன்னா இதே நீங்கள் அடிக்கடி கோட் பண்ணுற செங்கோட்டையன்னு பப்ளிக்கில் என்ன சொல்கிறாருன்னா, 2 நாளைக்கு முன்னால் போல் காங்கிரஸ் தலைவர்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சாரார். சொல்ல வேண்டியது இல்லை, என்னங்க அப்படி சொல்றீங்க? அவர் ஒரு சீனியர் லீடர், அவர் முடியறதுக்குள்ள ஒரு அமைச்சர் வந்து சேர போறாரு. இங்க பாருங்க, இல்ல அதாவது இவங்க எல்லாருமே விஜயை தப்பு கணக்கு போடுறாங்க. விஜய் இஸ் நாட் ஃபார் கிராண்டட் கிடையாது. இவங்கெல்லாம் முடிவெடுக்கிற ஆள் இல்லைங்க. யாரு விஜய் கண்ட்ரோல் இல்லையோ ஒரு வேலை, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுங்கன்னு சொல்லி விஜய் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ செய்யணும், இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தலைமையை. ஆனா விஜய் வந்து வெரி கூல் ஹெட்டடு. அவர் தாங்க வந்து அவர் தாங்க பாஸ், அவர் தான் பாஸ். இல்ல அப்படி நினைக்கிறாங்க அவங்க. தலைமையை இம்ப்ரெஸ் பண்ணலாம், நான் கூப்பிட்டு வந்துடுவேன், போயிடுவேன், என்னால் 2 பேர் வருவோம், அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் இது அல்டிமேட் டிசிஷன் மேக்கர் வந்து
விஜய் தாங்க. அது இவங்க புரிஞ்சுக்கணும். அது புரியாததால் தான் இப்படி பப்ளிக்கில் இப்போ இவங்க வந்து இப்படி எம்பராஸ்மெண்ட்டு, இப்படி இவங்க சொல்கிறது எதுவும் நடக்காமல் பிரச்சனையாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கல. தாவேக்கா வந்து தனியாக போட்டி போடவும் அது தயாராக இருக்குங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ விசில் சின்னம் வந்தாச்சு. 234 தொகுதிகளிலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டான். அதனால் ஒன் இஷ்யூ இஸ் செட்டில்டு. பல பேர் கிளப்பி விட்டுருந்தாங்க 234 தொகுதியிலையும் ஒரு சின்னம் கொடுப்பாங்கன்னு சில யூடியூபர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் நினச்சா அதையும் பண்ணலான்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அது ஒரு வகையாக செட்டில் ஆகிடுச்சுங்க. ஸோ தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஈவன் கண்டெஸ்டிங் ஆல் சீட்ஸ் அலோன். அது அந்த ஆப்ஷன் அவங்க வந்து ரூல் அவுட் பண்ணல. அதே நேரத்தில் இப்போ வந்து உதாரணத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்துங்க, புதிய தமிழகம். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் வந்து நேற்று என்டிஏல மேடை ஏறலை. ரெண்டாவது வந்து அவர் எதில் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாருன்னா, சீட்டு எண்ணிக்கையை விட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அப்போ அப்படின்னா அவருடைய இண்டிகேஷன் வந்து டுவேர்ட்ஸ் நாட் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. இப்போ இது புதிய தமிழகம் இல்லை புதிய தமிழகம் ஏங்க பிரேமலதாவுக்கு இருக்கிற ஓட்டை விட தினகரனுக்கு இருக்கிற ஓட்டை விட தென் தமிழகத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய வந்து இவருக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு கன்சிடரபிள் தாங்க. அவரை இக்னோர் பண்ண முடியாது. எலெக்ஷன்ல நாங்குநேரி உட்பட அந்த பை எலெக்ஷன்ல அதிமுக நம்பி நீங்க பண்ணி கொடுங்கன்னாங்க. ஆனா பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல அந்த ஓட்டையே அவரால் டிரான்ஸ்ஃபர், அவர் சமூக வாக்கே அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னு அதிமுக தலைவர்கள் வெளிப்படையா அவர் தமிழ்நாட்டில் சமூக ரீதியான வாக்குகள்லாம் அவருக்கு இல்லை சார். தமிழ்நாட்டில் இந்த பை எலெக்ஷனை பற்றி தயவு பண்ணி பேசாதீங்க. தமிழ்நாட்டில் பை எலெக்ஷன்ஸ் தான். அது கரெக்ட். யாரு ரூலிங் இல்லை என்னுடைய புரிதல் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக அந்த எஸ்சி எஸ்டி தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் ஒரு இது இருக்குங்க. அதாவது இல்லைன்னா சொல்லிட முடியாது. அவர் வந்து குறிப்பாக ஒன்றுமே இல்லாத ஆள் இப்படிலாம் பேச மாட்டாருங்க. எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒன்றுமே இல்லாத வாசன் மாதிரி எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வந்து உட்காந்துக்குவாங்க. கொங்கு ஈஸ்வரன், தனி அரசு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரூட்லெஸ் பேஸ்லெஸ் பீப்புள். அவங்க எம்எல்ஏ வேணால் போதும், அதுக்கு மேலே அவங்களுக்கு ஆசை கிடையாது. அதனால் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் டாக்டர் கிருஷ்ணசாமி. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியனு. ஸோ அதே போல் பிரேமலதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ரைட்டுங்களா? அவங்க எல்லா பக்கமும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தாவேக்கா கிட்ட அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா, பேசுகிறாங்களா என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே வெளிப்படையாக நடக்கிறது இல்லைங்க, எல்லாமே மூடு மந்திரமாக நடக்குது. ஸோ அதனால் இது போல் சில கட்சிகள் விடுபட்டிருக்கு. அல்டிமேட்டாக ராமதாஸே நான் என்ன சொல்லுவேன்னா, ராமதாஸுக்கு வந்து திமுக கதவை சாத்திடுச்சுன்னா விசிகாவை நான் வந்து இழக்க முடியாது. விசிகாவா பாமக ராமதாஸானா அவங்க விசிகாவை தான் சூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போது ராமதாஸுக்கு வந்து கன்சிடரபிளான செல்வாக்கு வட மாவட்டங்களில் வட தமிழ்நாட்டில் இருக்குது. அதே இடத்துல ரொம்ப செல்வாக்கோடு இருக்கிறது தாவேக்கா. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, நிறைய சீட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமதாஸ் போய் சேருவாரா, வேறு வழியே இல்லாமல் போனால் இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு என்ன தகவல்னா, அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு வந்து ரொம்ப பொறுப்பு கொடுத்துட்ருக்காராம். பியூஷ் கோயல் கூட வந்து சொல்லிட்டு போனாராம், ராமதாஸையும் அன்புமணியும் ஒன்றா வச்சு நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் வராமல் இருக்கார். அவங்க 2 பேரும் வந்தால் தான் அந்த வாக்கு நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் எப்படியாவது நீங்கள் அவரை கொண்டு வாங்கன்னு அவங்க பேச தொடங்கியிருக்காங்கன்றாங்க. இந்த பக்கம் டிஎம்கே பேசிகிட்டு இருக்குங்க. 2மே செட்டில் ஆகலைன்னா பாமக ராமதாஸ் என்னங்க அவ்வளோ நெய்வா தனியாவா நிற்பார்? அவர் தாவேக்கா கிட்ட போகிறோம், ப்ரொவைடட் தாவேக்கா அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல தாவேக்கா இருக்கு. ஆமாம், தாவேக்கா அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் இழப்பதற்கு எதுவும் இல்லைங்க. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏதோ விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னா அடுத்த நாளே என்ன ஆகிடும்? சரி, விஜய் வந்துங்க அரசியலில் வந்துருக்கிறது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும், ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னு வராரு.
மக்கள் அதை விரும்பினா ஓகே, இல்லைன்னா என்ன, இல்லைன்னா அவர் பாட்டுன்னு அவர் நடிக்க போகலாமா. நான் வந்து சின்சியராக ட்ரை பண்ணேங்க, மக்கள் வந்து அதை ஏற்றுக்கல, சரின்னு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போகிறார். அவருக்கு ஒன்றும் இப்போ இந்த 2 கட்சிகளுக்கு தான் இது வந்து வாழ்வா சாவா. அதிமுக நிலைமை யோசிச்சு பாருங்க, இன்னொரு 5 வருஷம் திமுக தான் ஆளுங்கட்சி, இல்லை அவங்க எதிர்கட்சி. ஏன் இதை சொல்லணும், தொடர்ந்து இவங்க எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க, அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்கன்னா அந்த கட்சி என்ன ஆகும் பார்க்குறோம் இல்லை. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே நிலைமை என்ன ஆச்சுன்னு. 30 வருஷமாக இருந்த பாம்பே முனிசிபல் கார்பரேஷனை பிஜேபி இப்போ எடுத்துடுச்சு. ஸோ பிஜேபி இஸ் வெயிட்டிங் இன் த விங்ஸை. அதிமுகவை அப்படியே கொத்தனை கறி மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் டெஸ்பரேட் அதிகாரத்துக்கு வரணும்னு. அதே போல் திமுகவுக்கு வந்து இந்த ரெக்கார்டை உடைச்சாகணும். ஒரு ஜிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. 71லேருந்து தேவர் நெவர் கெட் ரீஎலெக்டட். 15 கட்சி கூட்டணி வச்சுருந்தாலும் சரி, கலர் டிவி கொடுத்தாலும் சரி, நல்ல ஆட்சியை கொடுத்தாலும் சரி, அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே மக்கள் அவங்கள தூக்கி வீசிடுறாங்க. இப்போ அந்த ஜிங்கை உடைக்கணும் இல்லை, அது ஒரு சாபக்கேடு மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டாவது அது மட்டும் இல்லை, உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணுன்றது தான் அவங்க கனவு. அப்போ இதெல்லாம் இந்த 2 பேருங்க தான் இது வாழ்வா சாவா. விஜய்க்கு ஒன்று இது வாழ்வா சாவா இல்லை. மக்கள் அவரை அனுமதித்தால், ஏற்றுக்கொண்டால் அவர் நல்ல ஆட்சி தரலான்னு சொல்கிறாரு. ஏற்றுக்கலான்னு அதுக்காக என்ன பண்ண முடியும்? அடுத்த எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான். எஸ், எல்லாரும் தான் வெயிட் பண்ணோம். இந்த எலெக்ஷனில் வெற்றி வாய்ப்பு எழுந்தவர்களாம் படம் நடிக்க போயிடாம அடுத்த எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணலாம். அது ஒரு படம் நடிச்சுக்கிட்டோம் இது பண்ணலாம். அதில் ஒன்றும் ஏன் ஏதாவது விரதமா படம் நடிக்க கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லிட்டாரு. அதனால அவர் சொல்லிட்டாருங்க. நான் சொல்கிறேன், அவர் சொன்னார், ஆனஸ்டாக வராரு, சின்சியராக ட்ரை பண்ணுறாரு. மக்கள் வந்து அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கலன்னா அவர் ஏன் சும்மா இருக்கணும்? அவருக்கு இருக்கிற ஃபீல்டு அது, அவர் நடிக்க போகலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல. அதாவது வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய வாழ்வா சாவா பிரச்சனை இந்த எலெக்ஷனில் இல்லை. அவர் ஏதோ 50 எம்எல்ஏ வச்சுருந்தார், ஆட்சியை பிடிப்பார், அதனால் எல்லாம் போயிடுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் 50 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட பெரிய வெற்றிங்க. இல்லை, அவர் ஜெயிச்சாலே பெரிய வெற்றி தான். ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட பெரிய வெற்றி தான். தானே. விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் மட்டும் தானே ஜெயிச்சாரு. வெற்றி தான். அதனால விஜய்க்கு வந்து இதுல ஸ்டேக்ஸ் ஒன்றும் பெருசா ஹை கிடையாதுங்க. இதுல ஸ்டேக்ஸ் ஹை இருக்கிறது ஏடிஎம்கே வரும்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு விஜய்க்கு ஸ்டேக்ஸ் இல்லைங்க. ஒரு மூட் செட் பண்றீங்களோ? இல்ல ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக பேசுறேங்க. நான் ஒரு அரசியல் திறனாய்வாளர், அரசியல் விமர்சகர். நான் வந்து இப்படியே நீங்க அரசியல் களத்தை உணர்ந்து நீங்க தாவேக்கா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டத்தெல்லாம் வச்சுன்னு நீங்க நிறைய அவதானிப்புகளை கணிப்புகளை சொல்லியிருக்கீங்க. இப்பவும் இருக்குங்க, இல்லைன்னு. நீங்க இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறதால சொல்றேன் நான். கூட்டணி இல்லை, அவங்க தனியா நிற்பாங்களா, இவ்வளோ பெரிய மாபெரும் அணிகள். நீங்க என்டிஏ மேடையில் இருந்த தலைவர்கள்லாம் எல்லாரையும் ஒரு ஆட்டோவில் வச்சுட்டு போயிடலாம். யாருங்க இருக்காங்க எக்ஸப்ட் இபிஎஸ்? யார் அங்க பெரிய தலைவர்? நீங்க இல்ல கிருஷ்ணசாமி இருக்காங்க, கிருஷ்ணசாமியை சொன்னீங்கல்ல, அவரு சமூக பல, அவர் எவ்வளவு சமூக பலத்தை வச்சிருக்காரோ அதே மாதிரி அங்க இருந்த தலைவர்கள் அவங்கவுங்க சமூகத்துல அவங்க பிரதிநிதிகளா இருக்காங்க. ஜான் பாண்டியன் ஆகட்டும், பாரிவேந்தர் ஆகட்டும். ஜான் பாண்டியன் எத்தனை தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காரு? எத்தனை தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு? கரெக்ட். சரி, வாசன் வந்து ஏதாவது தேர்தலில் மக்களை சந்திச்சு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு பாரம்பரியம் இருக்கு. இல்ல பேசினா பாரம்பரியம், அவர் ஒரு சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கிறாரு இல்ல. அதாவதுங்க இதுல சீரியஸா என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இபிஎஸ் தான் அங்க இருக்கிறதுல ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கு, ஸ்தாபன பலம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இப்போ ஆளுங்கட்சி மத்தியில் பணபலம் இருக்கு, பிரதமர் இருக்காங்க. இந்த சக்தியை வச்சுட்டு பிஜேபி கொஞ்சம் இருக்கு. மற்றபடி அதில் இருக்கிற யாருமே வந்து ஒரு பெரிய சக்தி உள்ளவங்க இல்லைங்க. படம் காட்டுறாங்க, 10 பேர் இருக்காங்க எங்ககிட்ட, 15 பேர். ஏங்க கலைஞர் 15 கட்சி கூட்டணிலாம் வச்சிருக்காருங்க. அதனால வந்து என்னை பொறுத்தவரையில் நான் வந்து பேசுறதுக்கு காரணம், இன்னைக்கும் ஐ ஹோல்டு மை ஒப்பீனியன் ஆஃப் த 3 கண்டெண்டர்ஸ் ஃபார் பவர், ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேக்கால இன்னைக்கும் முன்னணியில் இருப்பது தாவேக்கா தான். ஆனால் நான் தொடர்ந்து சொல்கிறேன், இனிய ஃபியர்ஸ் பேட்டில் லைக் திஸ் எல்லாருக்கும் வந்து மெஜாரிட்டி கிடைக்குமா, இல்லை தொங்கு மந்திரி சபை தொங்கு சட்டமன்றம் வந்துருமா,
இது வந்து அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சிக்கும் கிடைக்காம போகுமா, அதாவது வெற்றி தோல்விகள் சில 100 வாக்குகளில் சில 1000 வாக்குகளில் மாறுமா என்பதெல்லாம் வெள்ளித்திரையில் தான் பார்க்கணும். அப்போ என்ன ஆல் செட் அண்ட் டன் வந்தாலுங்க முதலிடத்தில் தாவேகா இருக்கும். அது ஆட்சி அமைச்சரும், அது வந்து அறுதி பெரும்பான்மை வந்துடும். இப்போ ஸ்டாலின் சொல்கிற மாதிரி 200க்கு மேல், எடப்பாடி சொல்கிற மாதிரி 210க்கு மேல் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா தாவேகால? அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. மக்கள்கிட்ட அவங்க உத்தரவு கேட்குறாங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. மக்கள் வாய்ப்பு கொடுத்தா இட்ஸ் வெல் அண்ட் குட். வாய்ப்பு கொடுக்கலன்னா அதுக்காக இழப்பதற்கு அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரையில் ஐ எம் நாட் சேஞ்சிங் ஆர் செட்டிங் எனி நெரேட்டிவ். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல. நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதால எல்லா விதமான பெர்முட்டேஷன், காம்பினேஷன், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சான்சஸ், எமர்ஜிங் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தான் பேசுகிறோம். ஸ்டில் ஐ ஹோல்டு விஜய் இஸ் த நம்பர் 1 பிளேயர் ஆஸ் ஆஃப் நவ். அதான் என்னுடைய கருத்து. நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.